கிளம்பலையா காலேஜுக்கு? எவ்வளோ நேரம் ஆகுது? ஜஸ்வின் பைபிள் வாசியாடா. அதெல்லாம் வாச்சாச்சுப்பா. உன்னைய பார்த்தா காலேஜ் போற மாதிரி தெரியலையே. இருடா. என்ன டைம் வேறு ஆகுது, ஆளை காணோம். டேய் வட்டம் பாடுறா. என்னடா சாண்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ? பரவாயில்ல, ஏதோ இருக்கேன்டா. டேய் ஜெஸ்ஸு, வந்ததே லேட்டு, வாடா கிளாஸ் போவோம். டேய் கண்டிப்பாக போகணுமாடா? அதான்டா நானும் யோசிக்கிறேன். இன்னைக்குன்னு பார்த்தா ஐடி கார்டு வேற 8 வரல. உள்ளே போனால் அந்த ஆள் நொய்யும்பான். இதுக்கு தான் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுறா சொன்னேன், கேட்டியாடா? டேய் மச்சான், நம்ம வேணா படத்துக்கு வேணா போமாடா? ஹே சூப்பரா, வாங்க போகலாம். கதவு தருமா? சண்டே ஆனாலே ஆலயத்துக்கு வா, பாளையத்துக்கு வான்னு போயா. அன்பானவர்களே, ஆண்டவருடைய வருகையை நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். அதை தான் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய நாட்கள் நமக்கு அதிகமாக வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு நாள் நாம் கிறிஸ்துவை இரட்சகராக இந்த பூமியிலே நாம் ஏற்றுக்கொண்டோம். இப்பொழுது ஆண்டவர் மீண்டும் வருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நாம் திருச்சபையாக அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். எல்லாருமே கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்நோக்கி தான் நாம் காத்திருக்கிறோம். அவருடைய வேற வேலையே கிடையாது, எப்ப பாரு வருகன்னு. நாம் கைவிடப்படக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய முக்கிய கண்ணோக்கமாக இருக்கிறது. என்ன ஒரு டீ? யாரா இவன்? பைத்தியக்காரனா இருப்பான் போல. இவங்களை கெடுக்கிறதுக்குன்னே வெள்ளையும் சொல்லியுமே கிளம்பி வந்துருந்தாங்க. அவங்களும் கேட்கான இவன் கொடுத்துக்கிட்டே இருக்கான் பாரு. இவங்களாம் திருந்தவே மாட்டாங்க, என்னத்தை சொல்ல. ஆமா, இது எந்த இடம்? எங்க இருக்கேன்? ஜஸ்வின், நீ என் ராஜ்யத்தை நேசிப்பதை விட உலகத்தின் இன்பங்களையும் இச்சைகளையும் நேசித்தாய். உன் வாழ்க்கையை சீர்படுத்த உனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தையும் என் கிருபையும் நீ வீணடித்தாய். நீ வாழ்ந்த ஒழுங்கின்மையான வாழ்வு உன் ஆத்துமாவை நித்திய அழிவுக்கு ஒப்புக் கொடுத்து விட்டது. உலக இச்சைகளுக்காக உன் ஜீவனை வீணாக்கினாய். இவற்றுக்காக நீ என் ராஜ்யத்தை இழந்தாய். உன் ஆத்துமாவை காப்பாற்றுவதற்கு பதிலாக நீ அதை உலகத்தின் பாவ சேற்றிற்கு கொடுத்து விட்டாய். எனக்கு கீழ்ப்படியாமல் உன்னுடைய சுய விருப்பத்தின்படி நடந்ததினால் நீ எனக்கு சொந்தமில்லை. அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் ராஜ்யத்தின் புறம்பான இருளிலே நீ தள்ளப்படுவாய். நீ போகலாம். கனவா? நாம் ஓடி ஓடி சம்பாதிக்கிற இந்த தற்காலிகமான இன்பங்களுக்காக நித்திய ஜீவனை இழந்துட்டா என்ன ஆகும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வேதத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு.
இன்றைக்கே நீங்கள் ஒரு உறுதியான முடிவு எடுக்கலைன்னா நாளைக்கு மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. இன்றைக்கே இந்த நிமிஷமே இயேசுவை உறுதியாக பற்றி பிடிங்க.